ஸோ அந்த 4 பேர் வந்துட்டு போயிருக்கிறாங்க இல்லையா, அந்த 4 பேரும் மீண்டும் போட்டியிடுறதுன்றது கஷ்டமான காரியம் தான். இவருடைய கேஸை வச்சு பார்த்தோம் அப்படின்னா அவங்கள அனுமதிக்காது கோர்ட்டு. அவங்கள அனுமதிச்சாங்க அப்படின்னோம்னா இந்த குதிரை பேரத்தை வந்துட்டு அனுமதிக்கிறதாவே ஆயிடும். உடனே கூட சொல்லிடுவாங்க, இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் தேர்தலில் போட்டியிடக்கூடாது. அந்த சிக்கல் தான். அதுக்கு தான் 81 அங்கே தான் போகிறாரு. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அவங்கள போட்டியிட்டதுக்கு தடை விதிக்கணும். தடை விதிச்சாங்கன்னா போச்சு காலி. அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை போச்சு காலி. அவங்களுக்கு கொடுத்தா பணமும் காலி. அன்னைக்கு வாக்களித்த அனைத்து பேரையும் ஒரு பதவி நீக்கம் செஞ்சுருக்கணும். மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்ன கண்டோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது எப்போ அப்படின்னோம்னா கண்டுக்காது விட்டுட்டாங்கன்னா பரவாயில்ல. சபாநாயகர்கிட்ட அவங்க வந்துட்டு அந்த அவங்க மேலே நடவடிக்கை எடுங்கன்னு மனுவை கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கு பிறகும் நடவடிக்கை எடுக்கல. 28ஆம் தேதி நடவடிக்கை எடுக்கிறதா சொன்னார். ஆனால் அன்னைக்கு எதுவும் பேசலை, அப்படியே விட்டுட்டார் அவர். நம்மளுடைய ஓட்டு கன்சாலிடேஷன் நீங்கள் ஒரு கட்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது என்னன்னா ஓட்டை கன்சாலிடேட் பண்ணணும். ஏன்னா திமுக அந்த மாதிரி ஒரு எஃபெக்டிவாக மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களுடைய நலனை முன்னெடுத்தது. நான் சொல்ல வரேன், போடு கேண்டிடேட் போடு. இடைத்தேர்தல் கடுமையான போட்டியாக இருக்கும். 5 தொகுதி இல்லை விட மாட்டாங்கல்ல. 5 தொகுதியை வந்துட்டு அவங்க வந்துட்டு அது இறைப்பாங்க. தாவேகா சார்பா பணத்தை வெயிட் பண்ணி பாருங்க. போடலை பற்றியெல்லாம் பேசுகிறாங்களே, அப்போ பாருங்க எப்படி வருது அப்படின்னு. தமிழ் நியூஸ் நேரல் கண்முணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர், மரியாதைக்குரிய திரு ஐயநாதன் சார். சார் வணக்கம். வணக்கம். இந்த 5 இடைத்தேர்தல், 5 தொகுதிக்கான ஒன்றும் வேணாங்க. இப்போ வரப்போகிறது கர்நாடகா தேர்தல் வருது கொஞ்சம் அடுத்த வருஷம். ஆமாம் ஆமாம். கர்நாடகா தேர்தலில் வந்துட்டு திமுக வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மேக்சிமமான இடங்களில் கேண்டிடேட் போட்டாலே போதுங்க. போடுங்க, ஸ்ப்ளிட் பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணுங்க, பார்த்துடலாம். ஆந்திராவில் சித்தூர் வரைக்கும் கேண்டிடேட்டை போடு, பரப்புரை செய்யுங்க. போய் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்மளுடைய ஓட்டு கன்சாலிடேஷன் நீங்கள் ஒரு கட்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது என்னன்னா ஓட்டை கன்சாலிடேட் பண்ணணும். அப்போ தான் அவங்கள பற்றி இப்போ அங்கே இருக்கிற தமிழர்கள் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியை நம்பி இருக்காங்க அப்படின்னா இந்த ஆட்சியை கைப்பற்றி இந்த ஆட்சியில் இருந்துட்டு அந்த அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறது எல்லாரும் தமிழக அரசு தானே. சரி, இப்போ அதிமுக அரசில் எவ்வளோ பேர் செம்மரக்கட்டை கடத்தில் எவ்வளோ பேர் செத்து போனாங்க. திமுக அரசு வந்தவொடனே எவ்வளோ பேருன்னு பாருங்க நீங்கள். அது அப்படியே குறைஞ்சிருக்கும். ஏன்னா திமுக அந்த மாதிரி ஒரு எஃபெக்டிவாக மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களுடைய நலனை முன்னெடுத்தது. நான் சொல்ல வரேன், போடு கேண்டிடேட் போடு. ஓகே, காலாஸ்திக்கு போடு, திருப்பதியில் போடு, நெல்லூரில் போடு, குண்டூர் வரைக்கும் நம்ம தமிழாக இருக்கிறான். போட்டு பரப்புரை செய்ய. இந்த மண்ணில் நம்மளுடைய குரல் எடுபட வேண்டும். இங்கே இருக்கிறாங்கல்ல தெலுங்காரங்க, இங்கே இருக்கிறாங்கல்ல, தனி கட்சியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல. மதிமுக வரைக்கும் அந்த கட்சி தானே, அப்படிப்பட்ட கட்சி தானே இருக்கிறாங்கல்ல. அப்போ நீங்கள் போங்க, தமிழர் கட்சி வரட்டும், அங்கே நிற்கட்டும், வலிமை பெறட்டும். அப்போ நாளைக்கு இடம்னு வரும்போது வரும் இல்லை. இன்னைக்கு ஒரு 5 சட்டமன்ற தொகுதியில் நம்ம ஜெயிச்சோம் அப்படின்னோம்னா நாளைக்கு ஒரு மக்களவை தொகுதி கிடைக்கும்ல, போகலாம்ல. அதே மாதிரி தான் கர்நாடகாலையும் எல்லாமே, இங்கேயும் அதே மாதிரி தான். இடுக்கி அந்த எஸ்டேட்லாம் யார்? எல்லாம் நம்ம பிள்ளைங்க தான். மூணாறு எல்லாமே நம்ம தமிழர்கள் தான். போடணும் கேண்டிடேட்டை, போட்டால் தான் சரிப்பட்டு வரும். இப்போ 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் இப்போ காலியானதாக அறிவிக்கப்பட்டது. இப்போ தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்களும் அந்தந்த தொகுதிகளுக்கு உண்டான அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்ட்டை ஒரு அறிவுறுத்திட்டாங்க, ஆயத்த பணிகளை மேற்கொள்ளுங்க 22ஆம் தேதிக்குள்ள. ஸோ அப்போ இன்னும் நம்ம ஒரு சில மாதங்களில் எதிர்பார்க்கலாம் அந்த இடைத்தேர்தலை. இது ஒரு ஆசிட் டெஸ்ட்டாக இருக்க போகுது. ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு 3 கார்னர் ஃபைட்டாக இருக்க போகுதா, அல்லது டிஎம்கே ஏடிஎம்கே ஒரு பொதுவான கேண்டிடேட்? ஏன்னா திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார் பொது கேண்டிடேட். அன்புமணி ராமதாஸ் சொல்ல வந்துட்டு யாருமே கேட்க மாட்டாங்க. இல்ல, அப்படி ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. இல்ல, அவர் ஒரு கார்ப்பரேட் அரசியல்வாதி. நான் ஒரு குறிப்பிட்ட இதுக்கு நான் சொல்ல வரேன். ஐயா ராமதாஸ்ன்றவர் வேற, இவர் வேற. அதனால இவர் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க. சோ எப்படி இருக்க போகுது இந்த இடைத்தேர்தல்? ஆசிட் டெஸ்டா இருக்கும் நிச்சயமா. இப்ப அந்த இடைத்தேர்தல் கடுமையான போட்டியா இருக்கு. 5 தொகுதி இல்ல விட மாட்டாங்கல்ல. 5 தொகுதியை வந்துட்டு அவங்க வந்துட்டு அது இறைப்பாங்க. தாவேகா சார்பா பணத்தை வெயிட் பண்ணி பாருங்க. போடலை பற்றியெல்லாம் பேசுகிறாங்களே, அப்போ பாருங்க எப்படி வருது அப்படின்ட்டு. அவங்க அதை பண்ணுவாங்க. திமுகவும் விட்டாது, அதிமுகவும் விட்டாது, எடப்பாடியும் விட மாட்டாரு. அவருக்கும் அது ஆசிட் டெஸ்ட் தானே. ஏன்னா அதிமுக இழந்துட்டு போனவங்க 4 பேரும் அவரு தானே இழந்திருக்காரு. அப்போ விடுவார், அவரு பண்ணுவாரு. சார், இப்போ திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே இடைத்தேர்தலில் போட்டியிடணுங்கிற விருப்பத்தை சவுத்தில் சிலர் சொல்றாங்க. அதே போல திருச்சி கிழக்கிலே நீங்க போட்டிடுங்க அப்படின்ற ஒரு கருத்தும் தொடர்ந்து சொல்லப்படுது. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஏதாவது ஒரு தொகுதியில் நிச்சயமா மு.க. ஸ்டாலின் அவரை பொறுத்த வரைக்கும் அடுத்த தேர்தல் வரைக்கும், அடுத்த தேர்தலுக்கு அவர் பார்த்துக்கிறாரு. அடுத்த முறை அவர் திருவாரூர்ல தான் போட்டிடுவாருன்னு நினைக்கிறேன். கலைஞரோட சென்டிமெண்ட். அந்த சென்டிமெண்ட். ரெண்டாவது அது ஒரு பெரிய
டீப்பான ஒரு விஷயம் தான் அது. அங்கே போய்ட்டு இங்கே ஒன்றும் குளத்தூரில் ஜெயிக்க மாட்டார் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் இவிஎம் வச்சு தான் தீர்மானிக்கிறாங்க எங்கே இருக்கிறதுன்னா. அதனால் அந்த பக்கம் போயிட்டா அப்படின்னா, டெல்டா பக்கம் போயிட்டா அப்படின்னா அது வேற. அங்கே இருந்துட்டு பணி செய்கிறது இன்னும் பரவலாக கட்சியை வந்துட்டு பலப்படுத்துறதுக்கு ரொம்ப காரணமாக இருக்கும். இங்கே வேற ஒருத்தர் நிறுத்திடலாம். அது மாதிரி அப்படிதான் நினைப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ திருச்சி கிழக்குலையும் திரு அன்பில் மகேஷ் போட போறாங்க அப்படிங்கிற கருத்தையும் தொடர்ந்து சொல்லப்பட்டு வருது. போடலாம், தாராளமாக போடலாம், செய்யலாம். ஏன்னா வறுமைப்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. இப்போ வந்துட்டு அவங்க நேருவை குறி வைக்கிறாங்க, குறி வச்சு வழக்கு அது இதெல்லாம் போட்டு இழுத்தடிப்பாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் திருச்சி கிழக்கில் அன்பில் மகேஷ் போய் அப்படி ஜெயிச்சார் அப்படின்னோம்னா நேரம் இங்கே வந்து உட்காந்துருத்தானே அவர்கிட்ட செல்வாக்கு இருக்குது. போன முறை நடந்தது, அதுவும் இப்போ இருக்கிற மின்வெட்டு, இப்போ எல்லாமே வெட்டில் தானே போகுது விஜயனுடைய ஆட்சி. ஸோ அங்கே போய்ட்டு அதெல்லாம் அவங்க பிரதிபலிச்சாங்கன்னா பாருங்க, ஒரு மாதத்துல 2 மாதத்துல என்ன நடக்குது, தமிழ்நாட்டில் என்ன நடந்துருதுன்றதை பாருங்கன்னா ஜனங்க மாறிடுவாங்க. கட்டாயம் ஒரு 20-30% ஓட்டு மாறிச்சனாலே அடிபடுவாங்க. ஸோ பாசிபிலிட்டி இருக்கு. அப்போ விஜய்க்குமே பெரிய சவாலா இருக்குன்றீங்க. ஏதாவது இடைத்தேர்தல் ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்கும் அதெல்லாம் கிடையாது. அது துட்டுனால சாதகத்தன்மை ஏற்படுத்துறாங்க திமுகவும் அதிமுகவும். ஆனால் இந்த முறை வந்து அது நடக்காது. இதுல இன்னொரு விவகாரம், அண்ணன் எப்ப சாவா திண்ண எப்ப காலியாகுங்கிற ஒரு பழமொழி சொல்லப்படும். அதுக்கு இணங்க இப்ப அண்ணாமலை இப்போ ஒரு கேண்டிடேட் அவரே கூட இறக்கலாம், அல்லது அவரு அண்ணாமலை இறக்க மாட்டார், இடைத்தேர்தலில் இறக்க மாட்டார். அவர் கன்சல்டேட் பண்ணுவார். இன்னும் நிறைய கன்சல்டேட் பண்ணிக்கிட்டு அவங்க வந்துட்டு இது இடைத்தேர்தல்லாம் வந்துட்டு இது இவிஎம் எல்லாம் வராது. இடைத்தேர்தலாம் அப்படியே விடுவாங்க. அசஸ் பண்ற இடம் தான், அதனால அப்படியே விட்டுருவாங்க. அதனால அண்ணாமலை அதை இறக்க மாட்டார். இதுல இப்போ யாருக்கு சார் இப்போ சவுத் பெல்ட்லயும் இப்போ சில ஒரு தொகுதியில் இருக்கு, மிடில்லையும் இருக்கு, இப்படிப்பட்ட இதெல்லாம் இருக்கு. பல தொகுதிகள் 5 தொகுதியில் உள்ளடங்கி இருக்கு. யாருக்கு பெரிய ஒரு சவாலா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ இது வந்துட்டு தாவேக்காக ரொம்ப டஃப். தாவேக்கால தானே ரெடி போனாங்க. மதுராந்தகத்துல இருந்துட்டு ஆரம்பிச்சிங்கன்னா எல்லா தொகுதியிலுமே டஃப் தான். மதுராந்தகமாக இருக்கட்டும், தாராபுரமாக இருக்கட்டும், அப்புறம் அந்தாண்ட பக்கம் இருக்கக்கூடிய இன்னொரு தொகுதி எதுவாக இருக்கட்டும், நிச்சயமாக வந்துட்டு சவாலான ஒரு விஷயம் தான். இப்போ தாவேக்காக்கு உடனே ஜெயிச்சுட்டாங்க, அது வேற விஷயம். இந்த முறை ரொம்ப கஷ்டம். சட்ட ரீதியாக நேற்றைய தினம் அதுவும் அதிமுக விடாது, ஏன்னா அவங்க தான் போய் எடுத்துருக்குறாங்க. அதனால கடுமையாக போட்டிடுவாங்க. இதுல இன்னொரு செட்பேக்கா நான் இன்னொரு விஷயமா பாக்குறேன். தாவேக்காவுக்கு ரொம்ப டஃபா இருக்கும்னு சொன்னீங்க. நேற்றைய தினம் விமான நிலையத்தில் திரு எஸ் இன்பதுரை அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தார். எங்க பொதுச் செயலாளர் இபிஎஸ் தான் அப்படின்னு சொல்லி ஜேசிடி பிரபாகர் அவர்கள், சபாநாயகர் அவர்கள் ஆமோதிச்சிட்டாரு. பிகாஸ் ஆஃப் நாங்க மன்னிப்பு கடிதம் கொடுத்தோம், அந்த மன்னிப்பு கடிதத்தை ஏத்துக்கிட்டாரு. அப்போ நாங்க தான் வந்து அதிமுகன்னு அவர் ஏத்துக்கிட்டாரு. அதே சமயத்துல ஏன் இன்னும் கொரோடாவையும் அதே போல சட்டமன்ற குழு தலைவர் ஏன் வந்து இன்னும் அவர் நியமிக்கல, அங்கீகரிக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. ஸோ இந்த 4 பேர் மீது நாங்க கட்சி தாவல் தடை சட்டத்தை வந்து நாங்க இது சொல்லியிருக்கிறோம். அது வந்து அவர் நிச்சயமா 62 நாட்களுக்குள்ளார அவர் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தினுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய வழக்கை அவர் சுட்டி காட்டி எஸ் இன்பதுரை அவர்கள் ஒரு சட்ட ரீதியா சில விஷயங்கள் பாயிண்ட் அவுட் பண்றாரு. இப்ப இந்த 4 பேர் மீண்டும் அந்த தொகுதியிலேயே போட்டியிட முடியுமா, விஜய்க்கு நாளை பின்ன சிக்கல்கள் ஏற்படுமா அப்படிங்கிற கேள்வியை அதிமுக தரப்புல எஸ் இன்பதுரை அவர்கள் வெளியிட்டார். நிச்சயமா அது ஒரு பெரிய ஒரு சிக்கல் தான். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எப்படி அமையும் சொல்ல முடியாது. ஆனா அவங்க பதவியை விட்டு விலகிட்டாங்க. ஸோ அவங்க பதவி நீக்கத்துக்கு முன்னாடியே அவங்க பதவி விட்டு விலகிட்டாங்க. உள்ளபடியே பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு வாக்களித்த அனைத்து பேரையும் ஒரு இதில் பதவி நீக்கம் செஞ்சுருக்கணும். மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்ன கண்டோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது எப்போ அப்படின்னோம்னா, கண்டுக்காது விட்டுட்டாங்கன்னா பரவாயில்ல, சபாநாயகர்கிட்ட அவங்க வந்துட்டு அந்த அவங்க மேலே நடவடிக்கை எடுங்கன்னு மனுவை கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கு பிறகும் நடவடிக்கை எடுக்கல. 28ஆம் தேதி நடவடிக்கை எடுக்கிறதா சொன்னார். ஆனால் அன்னைக்கு எதுவுமே பேசலை, அப்படியே விட்டுட்டார் அவர். ஸோ இந்த விடயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டால் கணமே வந்துட்டு அவங்க எம்எல்ஏ பதவி இழந்துடுறாங்க. ஆனால் இவர் வசதிக்கு முடிவு எடுக்கிறாங்க, அவங்களும் வசதிக்கு அதை விட்டு தராங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் அது போயிட்டுருக்கு. எனவே உச்சநீதிமன்றத்தில் போட்டிருக்கக்கூடிய வழக்கில் தான் நிச்சயம் உங்களுடைய எதிர்காலம் வந்துட்டு என்னன்னு முடிவாகும். ஆனால் கடந்த காலகட்டத்தில் பார்த்துருக்கோம், பாஜகவிலிருந்து பலரும் காங்கிரஸ்லேருந்து பர்ச்சேஸ் செய்யப்பட்டிருக்காங்க, எதிர்கட்சியிலேருந்து பர்ச்சேஸ் செய்யப்பட்டிருக்காங்க, கர்நாடகாவிலேயே பார்த்துருக்கோம். அப்போ அவங்களுக்குலாம் பெரிதாக சட்ட ரீதியாக எதுவும் வந்த மாதிரி நமக்கு இப்படியும் நடந்துருக்குது, அப்படியும் நடந்துருக்குது. இங்கே 18 பேர் பதவி எடுக்கலையா? இங்கே டிடிவி தினகரன் 11 பேர் பதவி எடுக்கல. இபிஎஸோட போன ஓபிஎஸோட போன 11 பேர் பதவி எடுக்கல. ஆனால் தினகரனோட போன 18 பேர் பதவி இழந்துட்டாங்க. இப்படி அதை கேட்டு நடந்துருக்குது, மாறி மாறி நடக்குது. அது சட்டத்தினுடைய, அதாவது இது 12th ஷெட்யூலில் இருக்குது. 12th ஷெட்யூல் படி ஒருத்தன் கட்சியினுடைய கொறடா உத்தரவை தாண்டி ஓட்டு போட்டான் அப்படின்னா முடிஞ்சு போச்சு, பதவி போச்சு. ஆமாம், அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா செலக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, நடைமுறைப்படுத்துறாங்க. அதான் பிரச்சனை. மக்கள் எப்படி சார் பார்ப்பாங்க? இன்னும் வரைக்கும் அவர் வந்து அங்கீகரிக்காம இருக்காரு, கொரோடாவையும் குழு தலைவரையும்
யாருமே அவர் அங்கீகரிக்காம இருக்காரு. மக்கள் எலக்ட்ரிசிட்டியை தான் பார்ப்பாங்க. ஏன்னா பப்ளிக் மெமரி ஷார்ட் அப்படின்வாங்க. அவங்களாம் இதெல்லாம் யோசிக்க போறாங்க. அப்படிலாம் பார்த்தோன்னா கொரோனால அந்த அளவு சிறப்பாக செயல்பட்ட திமுகவை தாண்டி இப்போ ஓட்டே போட்டிருக்க முடியாது. அதெல்லாம் மறந்து போயிட்டாங்கல்ல. கொரோனா எப்படி இருக்கானே தெரியல நமக்கு அப்படின்ற அளவுக்கு போயிட்டாங்கல்ல அவங்க. அவ்வளோ தூரம் சிறப்பாக செயல்பட்ட திமுக அரசு தான் விட்டுட்டாங்கல்ல. அதனால நான் ஓட்டை வச்சு சொல்றேன், சீட்டை வச்சு சொல்றேன். ரைட்டா? அப்படி இருக்கிறதுனால இதெல்லாம் பத்தி கவலைப்படுறேன். அவங்க எங்க பாதிக்கப்படுறாங்க? எலக்ட்ரிசிட்டி பாதிக்கப்படுறாங்க, சட்டம் ஒழுங்கு ஊன்னு கத்துறாங்க. இப்போ எப்படி இருக்குது நிலைமை? இதெல்லாம் வச்சுதான் அவங்க ஓட்டு போடுவாங்க. இப்ப சிங்கப்பெண் கூட இது பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கு கூட முதல் கேஸே உங்க கட்சியினரெல்லாம் வந்திருக்கா அப்படின்னு கேட்டு இப்ப திமுகவினர் கேள்வி கேட்கறாங்க. சிங்கப்பெண்ணு. ஆமா ஆமா. முதல் கேஸே உங்க கட்சிக்காரர்கள் சிங்க பசங்க கிட்ட இருந்தா முதல்ல சிங்கப்பெண்ணை காப்பாற்றணும். என்னுடைய நினைவு இன்றைய தினம் உதயநிதி அவர்கள் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாரு. உங்க எம்எல்ஏ அவர் கூட காம்ப்ரமைஸ் பண்ணாரு, பெண்ணை பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்காங்க உங்க கட்சியினர், வேலை வாங்கி தரேன்னு சொல்லி காம்ப்ரமைஸ் தான் பேசிருக்காரு. அவரை டிஸ்மிஸ் பண்ணணுங்கிற ஒரு இதெல்லாம் சைலண்டா இருப்பாரு. அதான் மக்கள் கிட்ட எடுத்து சொல்லணும் இவங்க. இல்ல சார், ஆட்சிக்கு சில குறுகிய காலகட்டத்தில் எக்ஸ்போஸ் ஆறாருன்னு நீங்க சொல்லுவீங்களா? இல்ல, அவர்கிட்ட கட்டுப்பாட்டுல இல்ல, அவங்களால கொண்டு வரவும் முடியாது அப்படின்ற. நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு எந்த எதிர்பார்ப்பு விஜய் மேல இல்லை அப்படின்னோம்னா, விஜயனுடைய தன்மை இல்லை, அனுபவம் இல்லை. விஜய்க்கு அனுபவம் இல்லை. விஜய் எப்படிப்பட்டவராக இருக்கலாம், நல்ல செயல கூட நடக்கலாம், பட் அனுபவம் இல்லை, எப்படி சாதிக்கிறதுன்னு தெரியாது. சிஸ்டம் உங்களுக்கு ரொம்ப சிஸ்டத்தை உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அதை நல்லா எஃபெக்டிவாக இயக்க முடியும். புரிஞ்சுக்காத நீங்கள் எப்படி இயக்க முடியும்? அதான் அந்த ஒரு மாதம் எக்ஸ்போஸ் ஆகுது. சம்மரில் பவர் கன்சம்ஷன் அதிகமாகனு தெரியும், பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போட்டு அதை சமாளிக்கணும், பண்ணலையே அவங்க. நேற்றெல்லாம் இங்கே 1.5 மணி நேரம் பவர் இல்லை, சைதாப்பேட்டை இன்னொரு பகுதியில் 3 மணி நேரம் இல்லை, இன்னொரு பகுதியில் 6 மணி நேரம் இல்லை. இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா எப்படி இதெல்லாம் என்னது? நிர்வாக திறமையின்மை தானே காரணம். என்ன சொல்றாரு அவர் ராதாகிருஷ்ணன், இபியினுடைய செக்ரட்டரி, அவர் சொல்றது என்னன்னா, போதுமான அளவு சப்ளை இருக்குதுன்றாரு, கரண்ட் சப்ளை இருக்குன்னாரு. அப்போ டிஸ்ட்ரிபியூஷனில் ப்ராப்ளம். டிஸ்ட்ரிபியூஷனில் எப்படி ப்ராப்ளம் வரும்? ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் டிஸ்ட்ரிபியூஷனில் ப்ராப்ளம் வராத, 10ஆம் தேதிக்கு ப்ராப்ளம் வருமா? எப்படி அது? அப்போ நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் உங்களுடைய அதிகாரிகள் தானே, உங்களுக்கு கட்டுப்பட்டவங்க தானே, எப்படி ஆச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணணும்ல, பண்ணலையே. சார், சில அரசியல் விமர்சகர்கள் ரொம்ப நுணுக்கமான இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இது திட்டமிட்டே இவங்க இன்னும் அங்கீகரிக்காம இருக்காங்க, குழு தலைவர் இபிஎஸ் ஆகவும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை கொரோடாவும் நியமிக்காம. ஏன்னா இப்போ ஏற்கனவே 4 பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க, எதிராகவும் வாக்களிச்சிருந்தாங்க. இன்னமும் ஒரு டைமிங் கொடுத்து பாக்குறாங்க, இன்னும் நம்ம எவ்வளவு உடைக்க முடியுமோ உடைப்போம் அதிமுகவை. இப்ப ஏற்கனவே முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, ராதாகிருஷ்ணன், உடுமலை ராதாகிருஷ்ணன் இப்படி போன்ற பலவர்களும் வந்துட்டாங்க. இன்னும் சில எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அவங்க இந்த 5 மட்டும் இடைத்தேர்தல் பத்தாது, நம்ம தனி பெரும் மெஜாரிட்டிக்கு இன்னும் சில இது தேவைப்படும். அப்ப இவங்களை கொரோனா நியமிச்சிட்டோம், மத்தவங்க நியமிச்சிட்டோம்னா இவங்களுக்கு அகைன்ஸ்டா இந்த 43 பேர் போகவே முடியாது. இல்ல, கொரோனா ஒரு அங்கீகரிக்கிறாரா சபாநாயகர் இல்லைன்றது இல்ல, உச்சநீதிமன்றம் போனா எல்லாமே அடிபட்டு போயிடும். தலைவர் யார் அந்த கட்சிக்கு? யாரு பிஃபார்ம்ல கையெழுத்து போட்டது? எடப்பாடி பழனிசாமி. இப்ப எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போட்டதை நீங்க ஏத்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த வானலாவி அதிகாரம்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. உங்களுக்கு எதிராக தான் எந்த விதமான தீர்ப்பையும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா என்ன எது சரி அப்படின்றத நீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னா அதை தாண்டி நீங்க செயல்பட முடியாது. ஸோ கொரோனாவுக்கு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தான், அதை தாண்டி நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு மாதிரி சிலர் எடுத்தாங்க அப்படின்னோம்னா அவங்களாம் பதவி எடுப்பாங்க. பதவி எடுக்கிறவங்களை நிறுத்தலான்ட்டு நீங்க போனீங்க அப்படின்னோம்னா அவங்க கோர்ட்டுக்கு போக ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது குதிரை பேரம். இது அழகாக அந்த குதிரை பேரத்தை சட்டத்தை வச்சே பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னா பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும். அது சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டையோடு சொல்லிடுவாங்க, இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீங்க தேர்தலில் போட்டியிடக்கூடாதுன்றாங்க. ஓ, ஓகே. அப்போ சார் இந்த 4 பேரும் அதனாலதான் அந்த சிக்கல் தான். அதுக்குதான் 81 அங்கே தான் போறாரு. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அவங்களை போட்டிட்டதுக்கு தடை விதிக்கணும். தடை விதிச்சாங்கன்னா போச்சு காலி, அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை போச்சு காலி, அவங்களுக்கு கொடுத்தா பணமும் காலி. நல்ல வரைக்கும் தானே வாங்கியிருக்கிறாங்க. இறுதியான ஒரே ஒரு கேள்வி, ஆதவர்ஜன அமைச்சர் அவர்கள் சொன்ன வார்த்தை தான், இந்த இப்போ நம்ம பேச டிஸ்கஷன் பண்ணதுல விவகாரத்துல வெளிப்படையாக அவரோட பேச்சுல இருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, 50% பேர் வந்துட்டீங்க அதிமுகல இருந்து. அதிமுக தான் இந்த தாவேக்காவுடைய தாய்க்கழகம். 90% பேர் இங்க வந்துருவாங்க நிச்சயமா. இன்னும் நீங்க எல்லாம் வரணும், கலைஞர் விசுவாசியும் வரணும், ஜெயலலிதா விசுவாசியும் வரணும், எங்க தலைவருக்கு 2 பேரையுமே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அப்பட்டமா அதிமுகவை நான் டைரக்டாக உடைக்கிறேன், வாங்க இங்க வந்துருங்க தயவு செஞ்சு அப்படின்னு அப்படின்ற. இல்லை, இது உடைப்பாகாது, செயலில் தான் அதை தீர்மானிக்க முடியும். பேசுறது எதையும் எடுத்துக்காது உச்சநீதிமன்றம்.
அது என்ன வேணாலும் பேசலாம். ம். இப்போ இந்தாண்ட கூட போயிருக்கிறாங்க, பெஞ்சமின்லாம் இந்தாண்ட போயிருக்கிறாங்க. திமுக அதெல்லாம் வந்துட்டு கிடையாது. ம். எம்எல்ஏக்களை ஜனநாயக உரிமை அடிப்படையில் தான் அது பார்க்குது. அந்த 10th ஷெட்யூல் எடுத்து நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா, சாரி 12th ஷெட்யூல் 10th ஷெட்யூல் எடுத்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப தெளிவாக தெரியும். இது வந்துட்டு ஜனநாயகம், நீங்கள் என்ன கட்சியினுடைய அடிப்படையில், கொள்கை அடிப்படையில் ஜெயிச்சிங்களோ அதுக்கிட்ட தான் நீங்கள் நிற்கணும். அதை தாண்டி நீங்கள் வந்து தனித்து முடிவெடுக்க முடியாது. அப்படி ஒரு பெரும்பான்மையாக முடிவெடுக்கிறீங்கன்னா அது ஓகே, அது கூட ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்றது தான். ஸோ இவங்களுடைய முடிவு, இவங்க எடுத்து ஆப்போசிட்டாக போட்டதுன்ற அந்த கடமையை அவங்க பதவியை எடுத்துட்டாங்க. அதை இங்கே இருக்கிற சபாநாயகர் நடைமுறைப்படுத்தலை, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அந்த 4 பேரும் வந்துட்டு போயிருக்கிறாங்க இல்லையா, அந்த 4 பேரும் மீண்டும் போட்டியிடுறதுன்றது கஷ்டமான காரியம்தான். இவருடைய கேஸை வச்சு பார்த்தோம் அப்படின்னா அவங்கள அனுமதிக்காது கோர்ட்டு. நிச்சயமா சார். ஏன்னா அவங்கள அனுமதிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த குதிரை பேரத்தை வந்துட்டு அனுமதிக்கிறதாவே ஆயிடும். ஸோ அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நிச்சயமா வந்து சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப விரிவாகவும் தெளிவாகவும் எங்க நேரலுக்கு உங்க கருத்துக்களை பாருந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.